இதே இது நீங்கள் வந்து சின்ன சைஸாக பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து மாவை நவுட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியாக பண்ணுறதா இருந்தால் அப்படி இருக்கும். இல்லை ரொம்ப பெருசானா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எல்லா இதையுமே நல்லா ரவுண்டாக்கி நம்ம வந்து ரவுண்டாக வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாத்தையுமே நல்லா ரவுண்டாக்கி வச்சுட்டோம். ஓகே, இனி வந்து அந்த ரவுண்டாக்குனதை ஒரு சைடில் நவுட்டி வச்சுக்கலாம். மொத்த நாய்க்கு 9 உருண்டை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி அந்த உருண்டையை நவுட்டி வச்சுக்கலாம். இனி வந்து நம்ம அந்த சப்பாத்தி கட்டை நாங்கள் வந்து அந்த கல் தான் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு அந்த உருட்டு கட்டையும் எடுத்து நம்ம நவுட்டி வச்சுக்கலாம். அது கூட ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், அப்போ தான் அதில் முக்கி முக்கி நம்மளுக்கு உருட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து ஓரளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இனி எண்ணெயை எடுத்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இனி வந்து அந்த உருட்டுக்கட்டையில் அந்த சப்பாத்தி மாவு நட்டி இருக்கலாம். எண்ணெய், நமக்கு சப்பாத்தி வேறு சப்பாத்தி கட்டை, இந்த 4ம் யூஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி சுட போகிறோம். இனி ஒரு பாத்திரத்தை எடுத்து தோசை சட்டி எடுத்து